ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. டெட் எக்ஸாம்க்கான லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக கேட்கல. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. லாஸ்ட்டாக நம்ம தமிழுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்து முடிச்சிருப்போம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழுக்கான கொஸ்டின் பேப்பர் நம்பர் 2. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 2023 February 3 ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர். இதில் மொத்தமாக 30 வினாக்கள் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வினாக்களுக்குமே நம்ம ஆடட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துடலாம். பொறுத்துக, பெயரெச்சம் வினையெச்சம் அதை வச்சு கொடுத்துருக்குறாங்க. சிரித்து அப்படிங்கிறது வந்து வினையெச்சம்னு சொல்லலாம். சிரித்து அப்படின்னா பெயரெச்சம். ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஈ இல்லைன்னா ஊ அப்படிங்கிற உச்சரிப்பில் முடிஞ்சு அப்படின்னா நம்ம அதை வினையெச்சம்னு சொல்லலாம் இல்லையா. இதில் சிரித்து அப்படிங்கிறது ஊ அப்படிங்கிற சவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம வினையெச்சம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான். இது வந்து ப்ராப்பரான டெஃபினிஷன் கிடையாது. சிரித்து அப்படிங்கிறது ஊ சவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம வினையெச்சம்னு சொல்லலாம். சிரித்த இது வந்து ஆவில் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம பெயரெச்சம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சிரித்தனன் மகிழ்ந்தனல் இது வந்து முற்றெச்சத்துக்கு எடுத்துக்காட்டு. சிரித்தனன் மகிழ்ந்தனல் இது வந்து முற்றெச்சம். அழகாக சிரித்தான் இது வந்து குறிப்பு வினையெச்சம்னு சொல்கிறாங்க. அழகாக சிரித்தான், அதாவது இது வந்து பார்த்தோன்னா காலத்தை காட்டாமல் ஏதாச்சும் ஒரு பண்பை மட்டும் வந்து வெளிப்படையாக காட்டி வரும். இதில் வந்து அழகாக அப்படிங்கிற ஒரு பண்பை வந்து குறித்து வருது. ஸோ அதனால் நம்ம குறிப்பு வினையெச்சம்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 2, 4, 1, 3 சொல்லலாம். 2, 4, 1, 3. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை பாடியவர். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. ஸோ இது பாடினது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி அரசனுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதோடைய ஆசிரியர் வந்து பாரதிதாசன். அண்ட் இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதுன்னு வாங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் குயில் அப்படிங்கிற இலக்கிய இதில் வந்து அவர் நடத்தியிருப்பார். அண்ட் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஹையர் கிளாஸஸ்லாம் இருக்குது. 11th 12th புக்கில் தான் வந்து இருக்குது. இந்த பாடலுடைய ஆசிரியர் வந்து பாரதிதாசன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் 11th 12th தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை தழுவி பாரதிதாசன் வந்து புரட்சிக்கவி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா. பொதுவாகவே புரட்சிக்கவின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் அழைக்கப்படுவார். பட் புரட்சிக்கவி அப்படிங்கிற பேரில் ஒரு நூல் எழுதியிருப்பார். அது என்ன அப்படின்னா பில்கணியம் அப்படிங்கிற ஒரு வடமொழி காவியத்தை தழுவி பாரதிதாசன் எழுதியிருப்பார். அதுதான் வந்து புரட்சிக்கவி அப்படிங்கிற நூல். எப்போ அப்படின்னா 1937 எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன், கொடியனார் செய்கோலமும் இதில் கொடியனார் என குறிப்பிடப்படுபவர். கொடியனார் செய்கோலமும் இதில் கொடியனார் அப்படின்னா என்ன? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, மகளிர். இது வந்து ஒன்றும் இல்லை, சீவக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய நார்மலான ஒரு சொல்லும் பொருளும் தான். கொடியனார் அப்படிங்கிறது பொருள் வந்து மகளிர். அண்ட் இதோட இலக்கண குறிப்பு வந்து என்னென்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. இதுக்கான இலக்கண குறிப்பு கொடியனார் அப்படிங்கிறதுடைய இலக்கண குறிப்பு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், வசன நடை கை வந்து வள்ளலார் என புகழப்படுபவர். வசன நடை கை வந்து வள்ளலார். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஆறுமுக நாவலர். நான் ஆல்ரெடி லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதாவது 11th 12th இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற பாடப்பகுதியை வந்து படிச்சுக்கோன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. ஒவ்வொரு யூனிட்லேயுமே வந்து அந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகும்போது கொடுத்துருப்பாங்க. சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மொழி ஆசிரியரை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஆறுமுக நாவலர் பற்றின கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் இது வந்து இருக்கும். வசன நடை கை வந்து வள்ளலார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது வந்து ஆறுமுக நாவலர். ஓகேவா. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இவருக்கு வந்து நாவலர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னா திருவாவடுதுறை ஆதீனம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், வரலாற்று காப்பியம் என அழைக்கப்படும் நூல். வரலாற்று காப்பியம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரம் தான் வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம், வரலாற்று காப்பியம் எல்லாம் வந்து அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் உயிர் முதல் புணர்ச்சி இல்லாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். உயிர் முதல் புணர்ச்சி இல்லாத சொல். ஸோ ஃபஸ்ட் ஒன், கண் அழகு அப்படிங்கிறது நம்ம கண் கூட்டல் அழகுன்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா. கண் கூட்டல் அழகுன்னு பிரிக்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன கேட்டிருக்காங்க, உயிர் முதல் தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ இந்த வரும் மொழியில் முதல் எழுத்தை வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஆ அப்படிங்கிறது முதல் எழுத்து உயிராக தான் இருக்குது. ஸோ இது வந்து உயிர் முதல் புணர்ச்சி. நம்ம கேட்டுக்கிறது புணர்ச்சி இல்லாதது. ஸோ அப்போ இது வந்து வராது. நெக்ஸ்ட் ஒன், பொன் சிலை அப்படிங்கிறத நம்ம பொற்சிலை அப்படிங்கிறது நம்ம பொன் கூட்டல் சிலைன்னு பிரிக்கலாம்.
பொன் கூட்டல் சிலை இல்லையா. ஸோ இதில் இந்த சி அப்படிங்கிறது இச்சு கூட்டல் ஈன்னு பிரிப்போமா. ஸோ இதில் பாருங்கள் இச்சு அப்படிங்கிறது வந்து முதலாக வருது, வறுமொழியில் முதலாக வந்து இச்சு அப்படிங்கிறது தான் வருது. இது வந்து உயிர் கிடையாது இல்லையா. ஸோ இது வந்து உயிர் முதல் இல்லாத புணர்ச்சி. ஸோ இது வந்து நம்ம ஆன்சராக சொல்லலாம். இதே இது நெக்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்கள், சிலை அழகு அப்படிங்கிறது சிலை கூட்டல் அழகுன்னு பிரிப்போம். இதில் ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்தை வச்சு தான் வருது, உயிர் முதல் புணர்ச்சி தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி பொன்னுண்டு அப்படிங்கிறது பொன் கூட்டல் உண்டுன்னு சொல்லிட்டு தான் பிரிப்போம். ஸோ இதிலே பாருங்கள் உயிர் முதல் தான் வருது. பட் நமக்கு உயிர் முதல் இல்லாதது என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பொற்சிலை. நெக்ஸ்ட் ஒன், வேலு நாச்சியார் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை வகித்தவர். வேலு நாச்சியார் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை வகித்தவர் வந்து குயினி. ஆண்கள் பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்கள் வந்து தலைமை வகிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் நூல்களுள் தொன்மையானது. சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படும் நூல்களுள் தொன்மையானது வந்து தொல்காப்பியம் தான். நெக்ஸ்ட் ஒன், சரியான வரிசை முறையில் அமைந்துள்ளதை தேர்ந்தெடுக்கவும். பூவின் நிலைகள் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் சரியான வரிசை முறை வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து சொல்லலாம். அதாவது பூவின் நிலைகள் மொத்தமாக 7 உண்டு இல்லையா. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதில் வந்து கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஆப்ஷன் பி வந்து வரிசையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இரடி என்னும் சொல்லின் பொருள் என்ன. இரடி இதோடைய பொருள் வந்து திணை, 2 சிலினை, அதாவது உணவு பொருளாக நம்ம பயன்படுத்தக்கூடிய திணை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இது பொம்மல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். பொம்மல் அப்படின்னா சோறுன்னு சொல்லிட்டு பொருள் வரும். இரடி அப்படின்னா திணை, பொம்மல் அப்படின்னா சோறு. இரடி பொம்மல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனே வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், இல் என்னும் உருபு 2 வேற்றுமைகளில் இடம்பெறும். அவை. இல் என்னும் உருபு 2 வேற்றுமைகளில் இடம்பெறும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 5 மற்றும் 7. ஐ, ஆள், கு, இன், அது, கண் அப்படிங்கிறது நம்ம காமனாக படிச்சிருக்க வேற்றுமை உருபுகள் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா உருபுகளுமே உண்டு. ஸோ அந்த வகையில் 5ஆம் வேற்றுமை 7ஆம் வேற்றுமை இந்த 2க்குமே இந்த இல் அப்படிங்கிற உருபு வந்து வரும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பூவின் தோற்றம் முதலாக உதிர்வது வரை உள்ள நிலைகள் எத்தனை. ஸோ பாருங்கள், ஒரே கொஸ்டின் பேப்பரில் தான் அந்த பூவின் நிலைகளை வச்சு 2 கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 7 நிலைகள். நெக்ஸ்ட் ஒன், மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். திருக்குறளில் பயின்று வரும் இணை மோனையை கண்டறிக. இணை மோனை. ஸோ இதுக்கு வந்து நம்ம மடியை மடியா அப்படிங்கிறது சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மோனை அப்படின்னா முதல் எழுத்து வந்து ஒன்றி வரணும் இல்லையா. ஸோ அது வந்து மா வந்து வருது. பட் இணை மோனை கொடுத்துருவாங்க. இணை மோனை அப்படின்னா முதல் 2 சீர்களில் வந்து வரணும். ஸோ நமக்கு முதல் 2 சீர்களில் மடியை மடியா, ஸோ இதான் வந்து வருது. இணை மோனைக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதே மாதிரி இந்த இணை மோனைகள்லையுமே மோனை அண்ட் எதுகை 2மே வந்து இப்படி உண்டு இல்லையா. தொடை விகற்பங்கள் சொல்லிட்டு இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கீழ்க்கதுவாய், மேல்கதுவாய், முற்று மோனை, அந்த மாதிரிலாம் உண்டு இல்லையா. சொல்ல அவங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இணை மோனை அப்படின்னா 1 மற்றும் 2 சீர்களில் வந்து ஒன்று போல் வரக்கூடியது. இதே இது பொழிப்பு மோனை அப்படின்னா முதல் மற்றும் 3ஆம் சீர்களில் ஒன்று போல் வரும். இது வந்து பொழிப்பு மோனைன்னு சொல்லலாம். ஒருவு மோனை அப்படின்னா முதல் மற்றும் 4ஆம் சீரில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்து அதை நம்ம ஒருவு மோனைன்னு சொல்லலாம். இது 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது ஒருவு எதுகைன்னு சொல்லலாம். இதே மாதிரி கீழ்கதுவாய், மேல்கதுவாய் எல்லாம் உண்டு. அதே மாதிரி முற்றுமொழினா முதல் 4 சீர்களையுமே வரும். இந்த கீழ்கதுவாய் மேல்கதுவாய்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு பேரில் அழைக்கப்படும் இல்லையா. இதில் உத்தராயன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் வந்து உத்தராயன் சொல்லி அழைக்கப்படும். அறுவடை திருநாள் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் சொல்லிட்டு அழைக்கப்படுது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த இடங்கள்லாம் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், சார்பெழுத்துகளில் சாராதவை. சார்பெழுத்துகளில் சாராதவை. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம், உயிரெழுத்து. அதாவது முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்லிட்டு வரும். முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஆகிய 30 எழுத்துக்களும் வந்து நம்ம முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ உயிரெழுத்து அப்படிங்கிறது சார்பெழுத்து கிடையாது. அதாவது எதுவுமே சார்ந்து வராத எழுத்து தான் வந்து சார்பெழுத்து.
எதையுமே வந்து சார்ந்து வராத எழுத்து முதல் எழுத்துன்னு சொல்லுவோம், சார்ந்து வரக்கூடியது நம்ம சார்பு எழுத்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதில் உயிர் எழுத்து அப்படிங்கிறது முதல் எழுத்தில் வரும். ஸோ இது சார்பு எழுத்து கிடையாது. அதுபோக சார்பு எழுத்து பார்த்தோன்னா மொத்தமாக 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடி, ஒற்றளபடி, குச்சியிலுகரம், குச்சியிலுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம். ஸோ அந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதில் சார்பு எழுத்து அல்லாத ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், மா ராசமாணிக்கனார் தனித்துவம் பெற்ற துறை யாது? மா ராசமாணிக்கனார் தனித்துவம் பெற்ற துறை வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, வரலாற்றாய்வுத்துறை. நெக்ஸ்ட் ஒன், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் எது? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஊர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதவத்தூர். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன் இல்லையா, இந்த சான்றோர் சித்திரம் அப்படிங்கிற இந்த பாடப்பகுதியை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம 2 கொஸ்டின் பார்த்துக்கோம். 2ல் வந்து 4 கொஸ்டின் வந்து இந்த மாதிரி சான்றோர் சித்திரத்தில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஒவ்வொரு யூனிட்லையுமே, அதாவது 11th 12th ஒரு யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது மொழி ஆல்பம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சான்றோர் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஒரு மொழி அறிஞரை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் இது பார்த்தோன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றினது. இவர் பிறந்த ஊர் வந்து அதவத்தூர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இவர் வந்து நிறைய நூல்களுமே ஏற்றிருப்பார். இல்லை முக்கியமானது என்ன அப்படின்னா சீக்கிலார் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு புலமை கதிரவன் சொல்லிட்டு ஒரு சிறப்பு பேர் உண்டு. புலமை கதிரவன் சொல்லிட்டு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். நெக்ஸ்ட் ஒன், மகர குறுக்கம் தொடர்பற்ற சொல். மகர குறுக்கத்துக்கு பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, போன், மரும் இதெல்லாமே மகர குறுக்கம் தான். அண்ட் வலம் வந்தான் இதுவுமே மகர குறுக்கம் தான். ஒரு மகரமும் ஒரு வகரமும் சேரும்போது அது வந்து குறுக்கம் தான் ஏற்படும் இல்லையா. ஸோ தொடர்பற்றது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. மணிமேகலையின் அமுத சுரபிக்கு முதலில் அன்னமிட்டவர். மணிமேகலையின் அமுத சுரபிக்கு முதலில் அன்னமிட்டவர் வந்து ஆதிரை. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், முதற்கருவி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி. முதற்கருவின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது என்ன அப்படின்னா மத்தளம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக, சொல் பொருள் வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. கும்பி அப்படின்னா வயிறுன்னு சொல்லிட்டு பொருள், பூதளம் அப்படின்னா பூமி, கருணை அப்படின்னா இரக்கம், மாரி அப்படின்னா மழைன்னு சொல்லிட்டு பொருள். கும்பி வயிறு, பூதளம் பூமி, கருணை இரக்கம், மாரி மழை. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 3, 4, 1, 2. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், மொழி முதல் எழுத்துகளின் எண்ணிக்கை. மொழி முதல் எழுத்துகள் எண்ணிக்கை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, 22. மொழி முதல் எழுத்துக்கள் வந்து 22 வகைப்படும். மொழி இறுதி எழுத்துக்கள் வந்து 24. நெக்ஸ்ட்டு, நெய்தல்களி பாடல்களை இயற்றியவர் யார்? நெய்தல்களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார் சொல்லலாம். இல்லை பேயனார் அப்படின்னா முல்லைக்களின்னு சொல்லலாம். முல்லை திணை பாடல்களை இயற்றியவர் பேயனார். ஓரம் புகையார் வந்து மருத திணை பாடல்கள் வந்து இயற்றிப்பார். நம்ம கேட்டுக்கிறது நெய்தல்களி. ஸோ நல்லந்துவனார் அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், சனி நீராடு என்பது யாருடைய கூற்று? சனி நீராடு இது வந்து ஔவையாருடைய கூற்று. தமிழ் நமக்கு உயிரை போன்றது எப்பொருளில் வந்த 2ஆம் வேற்றுமை தொடர். தமிழ் நமக்கு உயிரை போன்றது, இது வந்து உயிரை சை அப்படிங்கிற உருவு வந்து வந்திருக்கு. ஸோ அது நம்ம வேற்றுமை தொடர், 2ஆம் வேற்றுமை தொடர்னு சொல்லலாம். இது எந்த பொருளை வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஒத்தல் அப்படிங்கிறது. ஓகேவா, அதாவது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ ஒத்தல், ஒத்துக்கொள்ளுதல், ஸோ அந்த மாதிரி பொருள் வந்து வருது. நெக்ஸ்ட் ஒன், பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி. இது மருதகாசி அப்படின்னா அவருக்கு திரைக்கவி திலகம்னு சொல்லிட்டு பேர் உண்டு. பட்டுக்கோட்டையார் அப்படின்னா அது வந்து மக்கள் கவிஞர் கல்யாண சுந்தரனார் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மூவறிவு உயிரை கண்டறிக. மூவறிவு உயிர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எறும்பு அண்டு கரையான் ரெண்டுமே சொல்லலாம். அது வந்து மூவறிவு உயிர்கள். சிப்பி நத்தை அப்படிங்கிறது வந்து ஈரறிவு உயிர். நண்டு தும்பி வந்து 4 அறிவு உயிர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதா? தமிழ் நமக்கு உயிரை போன்றது 55 இருக்குது, இதில் 58. அகைன் அதே கொஸ்டின் வந்து வருது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்னும் தொடரில் இடமுற்றுள்ள வேற்றுமையின் வகை. ஸோ வந்து ஒத்தல் வேற்றுமை. ஓகேவா.
2ஆம் வேற்றுமை தொடர் தான் ஒத்தல் பொருள் வந்து வருது. நெக்ஸ்ட் ஒன், டிசம்பர் சூடினாள் என்பது டேஸ். டிசம்பர் சூடினாள். ஸோ இது வந்து காலவகு பெயருக்கு எடுத்துக்காட்டு. அதாவது டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய பூவை சூடினாள். ஸோ வந்து அந்த காலத்தை வந்து குறிக்கும் பெயர் வந்து பூவுக்கு ஆகி வந்திருக்குது. ஸோ இது நம்ம காலவகு பெயர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, மலரும் மாலையும். கவிமணி தேசிக விநாயகனருடைய ஒரு பாடல் வரி தான். இது எல்லாமே இந்த 4 நூல்களுமே வந்து அவருடைய நூல்கள் தான். இந்த பர்டிகுலர் லைன்ஸ் வந்து மலரும் மாலையும் அப்படிங்கிற பாடலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ அவ்வளோதான் இதோட கொஸ்டின் பேப்பர் நம்பர் 2 வந்து முடியுது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.